இந்த வீடியோவில் யூனிட் 10ல இருந்து அரிஸ்டாட்டிலோடைய போயட்டிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அரிஸ்டாட்டிலை பற்றி பார்த்துருவோம். ஸோ அரிஸ்டாட்டில் பார்த்தீங்கன்னா 384 பிசியில் வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து பிளாட்டோவுடைய ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம். இவர் வந்து அலெக்சாண்டருக்கு வந்து டீச்சராக வந்து இருந்திருக்காரு. 338 பிசியில் பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் வந்து ஒரு ஸ்கூல் வந்து ஃபவுண்ட் பண்ணுறாரு. அந்த ஸ்கூல் பேர் வந்து லிக்கம். இவர் எழுதின ஃபேமஸான ஒர்க்ஸ் டயலாக்ஸ், மொனார்கி, ரெட்ராக்டிக், மெட்டாபிசிக்ஸ் இதெல்லாம் வந்து அவர் எழுதின ரொம்ப ஃபேமஸான ஒர்க். இப்போ இந்த ஒர்க் போயட்டிக் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 26 சாப்டர்ஸ் வந்து இருக்கு. இதில் வந்து எதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காருன்னா, போயட்ரியை வந்து எப்படி எழுதுறது, அதில் வந்து எப்படி ட்ராமா வந்து சேர்க்கறதுன்ற மாதிரி வந்து இந்த 26 சாப்டரில் வந்து அரிஸ்டாட்டில் பேசியிருக்காரு. இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் 13 சாப்டரை வந்து பார்த்துருவோம். Chapter 1 Imitation, the basic virtue of all art. It is called mise. Imitation is not mere copying of nature. It differs in terms of medium or objects or manner. Color, form and sound are the mediums. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் அரிஸ்டாட்டில் எதை பற்றி வந்து பேசுகிறாருன்னா, இமிட்டேஷனை பற்றி பேசுகிறாரு. ஸோ எல்லா ஆர்ட் ஃபார்ம்லேயும் ரொம்ப பேசிக்கான விஷயம் வந்து இமிட்டேஷன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அரிஸ்டாட்டில் அதை வந்து எப்படி வந்து மென்ஷன் பண்ணுறாருன்னா, மீஸ்ன்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இமிட்டேஷன்டா அது வந்து நேச்சரை வந்து காப்பி அடிக்கிறது கிடையாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அது வந்து மீடியமுக்கு ஏத்தாப்புல வேரி ஆகும், ஆப்ஜெக்ட்டுக்கு ஏத்தாப்புல வேரி ஆகும், மேனருக்கு ஏத்தாப்புல வேரி ஆகுன்ற மாதிரி வந்து சொல்றாரு. இங்க வந்து மீடியம்டு அவர் வந்து எதை சொல்றாருன்னா, கலர், ஃபார்ம், சவுண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மீடியம்ல வந்து சேரும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. சாப்டர் 2 The objects of imitation are men and their action. Tragedy idolizes man and comedy exposes that men are worse than what they really are. ஸோ இமிட்டேஷன் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு மேனோடைய ஆக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ராஜடி வந்து அவரை வந்து ஐடியலைஸ் பண்ணுதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி காமெடி வந்து ஒருத்தரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. சாப்டர் 3 The manner of imitation may be classified into 3 modes. The first may be narrative, the second is the dramatic presentation, and the third mode is the combination of narrative and dramatic presentation. The manner of imitation determines whether the poetry may be epic or dramatic. So, manner of imitation இதை வந்து 3 மோடாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு மோடு பார்த்தீங்கன்னா நெரேட்டிவாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. செகண்ட் மோடு பார்த்தீங்கன்னா ட்ராமாட்டிக் ப்ரெசன்டேஷன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. தேர்ட் மோடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மோடையும் செகண்ட் மோடையும் கம்பைன் பண்ணி வந்து சொல்கிறாரு. ஸோ தேர்ட் மோடு வந்து எப்படி இருக்குன்னா நெரேட்டிவ் அண்டு ட்ராமாட்டிக் ப்ரெசன்டேஷன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. மேனர் ஆஃப் இமிட்டேஷன் தான் வந்து என்ன செய்யுதுன்னா, ஒரு போயட்ரி வந்து எப்பிக்காக இருக்குமா ட்ராமாவாக இருக்குமான்னு வந்து டிட்டர்மைன் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சாப்டர் 4 அரிஸ்டாட்டில் ட்ரேசஸ் த ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் போயட்ரி. ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் வந்து போயட்ரின்ற ஃபார்ம் எப்படி ஆரிஜின் ஆச்சு, அது வந்து எப்படி டெவலப் ஆச்சுன்றதை வந்து சொல்கிறாரு. போயட்ரி டேக்ஸ் இட்ஸ் ஆரிஜின் ஃப்ரம் 4 ஃபேக்ட்ஸ். போயட்ரி வந்து எப்படி வந்து ஆரிஜின் ஆச்சுன்றதை வந்து 4 ஃபேக்டாக வந்து சொல்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டு ஃபேக்ட் வந்து மேன் டிசையர் டு இமிட்டேட் திங்ஸ் ஈவன் அஸ் த சைல்டு இமிட்டேட்ஸ் த பேரண்ட்ஸ். மனுஷன் வந்து எல்லாத்தையும் வந்து இமிட்டேட் பண்ண வந்து பார்த்தான். அதை வந்து எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, ஒரு சைல்டு வந்து பேரண்ட்ஸை வந்து இமிட்டேட் பண்ணுறது இயல்பானதான், அது மாதிரி தான் மனுஷனும் வந்து எல்லாத்தையும் இமிட்டேட் பண்ணான்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இமிட்டேஷன் கிவ்ஸ் ப்ளஷர். ஸோ இமிட்டேஷன் வந்து நமக்கு வந்து ப்ளஷர் வந்து கொடுத்துச்சுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இமிட்டேஷன் கிவ்ஸ் லேர்னிங் விச் கிவ்ஸ் ப்ளஷர். ஸோ இமிட்டேஷன் நமக்கு வந்து லேர்னிங் வந்துச்சு, இமிட்டேஷன் மூலமாக தான் நமக்கு லேர்னிங் வந்துச்சு, அது வந்து நமக்கு வந்து கூடுதலாக ப்ளஷர் வந்து கொடுத்துச்சுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ப்ளஷர் ஃபார்ம்ஸ் ரிதம் அண்ட் ஹார்மனி. ஸோ ப்ளஷர் நமக்கு வந்து எப்படி வந்து ப்ளஷர் வந்து கிடச்சிதுன்னா,
தாளத்து மூலமாகவும் பின்னிசை மூலமாகவும் நமக்கு வந்து ப்ளஷர் வந்து கிடைச்சிச்சு. இப்படித்தான் வந்து போயட்ரி வந்து ஆரிஜின் ஆச்சுன்ற மாதிரி வந்து சொல்றாரு. இன் டெவலப்மெண்ட் த போயட்ரி பிரேக்அப் இன்டு டூ கைண்ட். ஸோ இப்போ வந்து போயட்ரி வந்து எப்படி வந்து டெவலப் ஆச்சுன்ற மாதிரி வந்து சொல்றாரு. ஸோ அது டெவலப் ஆகிற டயத்தில் பார்த்தீங்கன்னா 2 கைண்டாக வந்து டிவைட் ஆயிடுச்சுன்ற மாதிரி வந்து சொல்றாரு. The first dealt with the noble action of noble personage. Hymns to gods were written. This led to the birth of epic poetry. Homer's Iliad and Odyssey are good example of epic poetry. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கைண்டை வந்து எப்படி வந்து சொல்கிறாருன்னா, அதில் வந்து எதை பற்றி வந்து பேசியிருப்பாங்கன்னா, நோபல் ஆக்ஷனும் நோபல் பர்சனேஜை பற்றி பேசியிருப்பாங்க, உயர்ந்த சிந்தனைகளை பற்றி வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இது மூலமாக உருவானது தான் என்ன ஆகுதுன்னா, கடவுளுக்கு வந்து வாழ்த்து பாட்டு வந்து எழுத ஆரம்பிச்சாங்கன்ற மாதிரி வந்து சொல்றாரு. இது மூலமா உருவானது தான் வந்து எபிக் போயட்ரின்ற மாதிரி வந்து சொல்றாரு. அதுக்கு வந்து உதாரணமா எதை வந்து சொல்லியிருக்காருன்னா, ஹோமரோடைய இலியட் அண்ட் ஒடிசியை வந்து எக்ஸாம்பிளா வந்து சொல்றாரு. The second kind dealt with the action of trivial people and this led to the birth of comedy. Homer's The Megets is a comic work. ஸோ செகண்ட் ஃபேக்ட் எப்படி வந்து டெவலப் ஆச்சுன்னு சொல்றாருன்னா, அது வந்து காமன் பீப்புள்ஸை வந்து இமிட்டேட் பண்ணுச்சுன்ற மாதிரி வந்து சொல்றாரு. இது மூலமா உருவானது தான் வந்து காமெடின்ற மாதிரி வந்து சொல்றாரு. இதுக்கு வந்து பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் வந்து ஹோமரோடைய மெகட்ஸ்ன்ற மாதிரி வந்து சொல்றாரு. சாப்டர் 5. Comedy presents character worse than average. The characters are lowly and ridiculous. ஸோ காமெடி வந்து ஒருத்தரை வந்து எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணுதுன்னா, ரொம்ப ஆவரேஜாக தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாகவும் ரெடிகுலஸாகவும் வந்து இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. எபிக் போயட்ரி ப்ரெசன்ட்ஸ் சீரியஸ் கேரக்டர் இன் த நரேட்டிவ் ஃபார்ம் அண்ட் இட் இஸ் லோ அண்ட் தேர் இஸ் நோ ஃபிக்ஸ்டு டைம் லிமிட் ஃபார் இட்ஸ் ஆக்ஷன். த மீட்டர் இஸ் ஹீரோயிக். எபிக் போயட்ரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நரேட்டிவ் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ எபிக் போயட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு டைம் லிமிட் வந்து இருக்கும்ன்ற மாதிரி நம்மளால் வந்து சொல்ல முடியாது. அதோடைய ஆக்ஷனுக்கு வந்து ஒரு டைம் லிமிட் இருக்கும்ன்ற மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது. அங்கே ஃபாலோ பண்ணுற மீட்டரிக் ஸ்கீம் வந்து ஹீரோயிசம் மட்டும்தான் வந்து காட்டியிருப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. Tragedy presents serious character and in tragedy different meters are used in different part. ஸோ ட்ராஜடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. All the elements of an epic would be found in tragedy, but all characteristics of tragedy need not be there in epic. ஸோ ஒரு ட்ராஜடியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் வந்து எப்பிக்கில் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு ட்ராஜடியில் இருக்கிற எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் வந்து ஒரு எப்பிக்கில் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி அரிஸ்டாட்டில் வந்து சொல்லியிருக்காரு. சாப்டர் 6. Tragedy is the imitation of an action which is serious, complete and of certain magnitude. ஸோ ட்ராஜடின்ற இமிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப சீரியஸாக இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அது வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அது வந்து நமக்கு வந்து வேற ஒரு பரிமாணத்தை வந்து காட்டும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. The audience identify their own feelings with those of tragic characters. ஸோ ஆடியன்ஸ்னால வந்து என்ன செய்ய முடியும்னா அவங்கள வந்து தன்னைத்தானே வந்து அந்த ட்ராஜிக் கேரக்டரோட கனெக்ட் பண்ணிக்கிற முடியும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. This identification of feelings will produce catharsis, which means purification of feeling. ஸோ தன்னைத்தானே வந்து அந்த ட்ராஜிக் கேரக்டரோட கனெக்ட் பண்ணுறது மூலமாக ஒரு ஆடியன்ஸ் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா கேத்தரைஸ் வந்து ஃபீல் பண்ணுவாருன்ற மாதிரி அரிஸ்டாட்டில் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்படின்னா என்ன ஆகுதுன்னா ஒரு பியூரான உணர்ச்சின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. Tragedy has 6 components: plot, characters, thoughts, diction, melody, and spectacles. Of these 6, the plot is life and soul of the tragedy. ஸோ ட்ராஜடி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 6 காம்பனன்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டு வந்து பிளாட், செகண்ட் வந்து கேரக்டர்ஸ், தேர்டு வந்து தாட்ஸ், ஃபோர்த்து வந்து டிக்ஷன், ஃபிஃப்த்து வந்து மெலடி, சிக்ஸ்த்து வந்து
ஸ்பெக்டக்கல்ஸ்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இந்த ஆறில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ன்றது தான் வந்து ஒரு ட்ராஜடியோடைய லைஃப் அண்ட் சோல்ன்ற மாதிரி வந்து அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. சாப்டர் 7. A plot should have beginning, middle and an end. The incidents must be arranged in a proper sequence. A tragic story needs not commission from the very beginning of life of the hero and can be commissioned even with the later part of his life. ஸோ இந்த சாப்டரில் வந்து அரிஸ்டாட்டில் வந்து பிளாட்டை பற்றி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பிளாட் வந்து எப்படி இருக்கும்னா அதில் வந்து ஒரு பிகினிங் இருக்கணும், ஒரு மிடில் இருக்கணும், ஒரு எண்டு போர்ஷன் வந்து இருக்கணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இன்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் சீக்வன்ஸ் வந்து இருக்கணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ ஒரு ட்ராஜிக் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராஜிக் ஹீரோவுடைய லைஃப்பை வந்து சொல்ல போகிறோம்னா அவருடைய லைஃப் பிகினிங்லேருந்து தான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, அவருடைய லேட்டர் பார்ட் ஆஃப் லைஃப்ல இருந்து கூட சொல்லலாம்ன்ற மாதிரி வந்து அரிஸ்டாட்டில் சொல்றாரு. சாப்டர் 8. In a life of hero there will be many incidents and the dramatist will have to choose the important ones that a tragedy can have the absolute unity. ஸோ ஒரு ஹீரோவுடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்கும். ஆனால் ஒரு ட்ராமட்டிஸ்ட் வந்து என்ன செய்யணும்னா இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த மட்டும் அந்த ட்ராஜடியில் காட்டினா போதும், அது மூலமாக வந்து ஒரு அப்சல்யூட் யுனிட்டி வந்து கிடைக்கும்ன்ற மாதிரி வந்து அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. சாப்டர் 9. The function of poet is not merely to describe the event of the past but also to present what might happen. Poetry is an imitation of the idea of life. There is a difference between poetry and history. ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு போயட்டோடைய ஃபங்க்ஷன் என்னன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஒரு போயட் வந்து பாஸ்டில் நடந்த விஷயத்தை மட்டும் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, அதனால ப்ரெசண்ட்டில் என்ன நடந்துச்சுன்றதையும் வந்து சொல்லணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ போயட்ரின்னா என்ன ஆகுதுன்னா அது ஒரு இமிட்டேஷன் தான், நம்ம லைஃபோடைய இமிட்டேஷன் தான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா போயட்ரி வேற ஹிஸ்ட்ரி வேறன்ற மாதிரி வந்து அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு. ஹிஸ்ட்ரி டீல்ஸ் வித் த பாஸ்ட் ஒன்லி வேர் as poetry presents the ideals of life. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து பாஸ்ட்டை பற்றி சொல்லும், போயட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம லைஃபுக்கு தேவைப்படுற விஷயத்த வந்து சொல்லும், நல்ல விஷயங்களை வந்து சொல்லும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. த போயட் இஸ் கிரியேட்டர் ஹூ இஸ் அ மேக்கர் ஆஃப் பிளாட். ஹீ மே பாரோ ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹிஸ் பிளாட் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி அண்ட் ட்ரெடிஷன். ஸோ ஒரு போயட்னா யாருன்னா அவர் வந்து ஒரு கிரியேட்டர், அவர் தான் வந்து பிளாட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். ஸோ அதனால் ஒரு போயட் வந்து என்ன செய்யலாம்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து இல்லை ட்ரெடிஷனில் இருந்தோ ஒரு ஸ்டோரியை வந்து பாரோ பண்ணலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. சாப்டர் 10. சாப்டர் 10ல் வந்து அரிஸ்டாட்டில் எதை பற்றி வந்து சொல்லியிருக்காருன்னா பிளாட்டை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து ரெண்டாக வந்து பிரிச்சிருக்காரு. ஒன்று வந்து சிம்பிள், காம்ப்ளெக்ஸ்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளை பற்றி சொல்கிறாரு. ஆக்ஷன் ப்ரோக்ரஸ் கான்ஸ்டன்ட்லி டு டினோமெண்ட் அட் த ஆக்ஷன். ஸோ ஒரு ஆக்ஷன் வந்து ப்ரோக்ரஸ் ஆகும், அது அப்படியே வந்து ஃப்ளோவாக எங்கே போய் முடியும்னா எண்டில் தான் போய் முடியும். இது வந்து சிம்பிள் பிளாட்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அடுத்து வந்து காம்ப்ளெக்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் அக்கரன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் அ சடன் சேஞ்ச் இன் ப்ரோக்ரஸ் ஆஃப் ஆக்ஷன். த ப்ரொட்டகானிஸ்ட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ரைஸ் அண்ட் ஃபால். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் பிளாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சி கூட பார்க்காத ஈவெண்ட்ஸ்லாம் வந்து நடக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொட்டகானிஸ்டுக்கு வந்து ரைஸ் அண்ட் ஃபால் வந்து இருக்கும், வாழ்க்கையில் வந்து உயர்வும் இருக்கும் தாழ்வும் இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சாப்டர் 11. இதில் வந்து பிளாட் அண்ட் பிளாட்டில் இருக்கிற 3 பார்ட்டை வந்து சொல்கிறாரு. ஸோ அதில் வர ஃபஸ்ட்டு பார்ட்டு பேர் வந்து பெர்பெட்டி. இதுண்டா என்னதுன்னா சடன் சேஞ்சுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அனக்ரோரிஸ் அப்படின்னா என்னதுன்னா டிஸ்கவர் ஆஃப் சம் ஃபேக்ட் இன் ட்ராமா. தேர்டு பார்ட் வந்து சஃபரிங்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அந்த ட்ராமாவில் வர கேரக்டர்ஸ் வந்து சஃபர் ஆகும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. என்ன மாதிரி சஃபரிங்னா மர்டர்ஸ், டார்ச்சர்ஸ், வூண்ட்ஸ்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. சாப்டர் 12. இதில் பார்த்தீங்கன்னா ட்ராஜடியோடைய காம்பனன்ட்ஸ் என்னன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. பர்ஃபெக்ட் ட்ராஜடி ஹேஸ் காட் 3 மேஜர் பார்ட்ஸ்: the prologue, the episodes, the exodus.
ஸோ ஒரு பெர்ஃபெக்டான ட்ராஜடியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 மேஜர் பார்ட்ஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரொலாக்னு சொல்கிறாங்க, செகண்டை வந்து எபிசோடுன்னு சொல்கிறாங்க, தேர்டை வந்து எக்ஸோடன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. த ப்ரொலாக் இஸ் ஃபாலோட் பை த பரோல். ஸோ ப்ரொலாக் அதாவது ஓப்பனிங் முடிஞ்சோடனே வந்து அங்கே வந்து ஒரு பரோல் இருக்கும், அதாவது ஒரு என்ட்ரன்ஸ் சாங் வந்து இருக்கும், அதை வந்து ஒரு கொயர்ஸ் வந்து பாடுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா எபிசோட்ஸ். த எபிசோட் இன்சிடென்ட்ஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் 2 கொயர் சாங். ஸோ ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் நடுவில் வந்து 2 சாங்ஸ் வரும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோன்ஸ், த கொயர் சாங் இன் த மிடில் ஆஃப் த ட்ராஜடி. ஒரு ட்ராஜடி, ஒரு கேரக்டர் வந்து சஃபர் ஆகிட்டு இருக்கும், அதுக்கு நடுவில் வந்து ஒரு சாங் வரும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. த காமோன்ஸ் இஸ் அ லேமெண்டேஷன் சாங். ஸோ இது வந்து ஒரு சேட் சாங்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா த எக்ஸோடு இஸ் ஆல் தட் ஃபாலோஸ் ஆஃப்டர் த லாஸ்ட் கரோல் சாங். ஸோ எக்ஸோட்ஸ்னா என்ன ஆகுதுன்னா அந்த ட்ராமாவோடைய எண்டு போர்ஷனை வந்து சொல்கிறது தான் வந்து எக்ஸோட்ஸ்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அரிஸ்டாட்டில். சாப்டர் 13. இதில் வந்து அரிஸ்டாட்டில் எதை பற்றி பேசியிருக்காருன்னா, ஒரு பர்ஃபெக்ட் பிளாட்னா எப்படி இருக்கணும், ஒரு ட்ராஜிக் ஹீரோ வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்றதை வந்து சொல்லியிருக்காரு. The perfect plot would be complex. 3 types of plots are to be avoided. ஒரு பிளாட் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக வந்து இருக்கணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதில் வந்து 3 விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறாரு. 3 விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறாரு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து a good man should not be shown to fall from happiness to misery. ஒரு நல்ல மனுஷன் வந்து என்ன ஆகக்கூடாதுன்னா சந்தோஷத்துலேருந்து சோகத்துக்கு போயிடக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. செகண்ட், a bad man should not be shown from misery to happiness. அதே மாதிரி ஒரு பேட் மேன் வந்து மிசரியிலேருந்து ஹாப்பினஸ்க்கு வந்து போயிடக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தேர்டு டைப் பார்த்தீங்கன்னா, a bad man must be seen falling from happiness to misery. ஸோ ஒரு பேட் மேன் வந்து ஹாப்பினஸ்லேருந்து மிசரிக்கு வந்து போயிடக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு பர்ஃபெக்டான பிளாட் வந்து இருக்கணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. A tragic hero is neither a villain nor a perfect man. He is a mediocre type. ஸோ ஒரு ட்ராஜிக் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து வில்லன் கிடையாது, அவர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் மேன் கிடையாது, அவர் வந்து ஒரு ஆவரேஜான மனுஷன் தான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. He does not have moral weakness but suffers due to error of judgment and miscalculation. ஒரு ட்ராஜிக் ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து மாரல் வீக்னஸ் வந்து கிடையாது, நல்லது எது கெட்டது எது அந்த வித்தியாசப்படுத்துறதுக்கான குணம் வந்து கம்மியாகலாம் இல்லை. ஆனால் அவர்கிட்ட வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருக்குன்னா அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஜட்ஜ் பண்ண தெரியாது, அதை வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் அந்த விஷயம் வந்து அந்த ஹீரோவுக்கு வந்து தெரியாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இதுக்கு வந்து அரிஸ்டாட்டில் ஒரு நேம் வந்து வச்சுருக்காரு. அரிஸ்டாட்டில் கால் திஸ் ஹேமடைட். ஸோ இதை வந்து அரிஸ்டாட்டில் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஹேமடைட்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. த பர்ஃபெக்ட் பிளாட் மஸ்ட் ஹாவ் சிங்கிள் இஷ்யூ. டூயல் இஷ்யூ பிளாட் இஸ் அப்ராப்ரியேட் டு காமெடி ஒன்லி. ஒரு பர்ஃபெக்டான பிளாட் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இஷ்யூ மட்டும்தான் வச்சுருக்கணும், இது வந்து ட்ராஜடிக்கு வந்து பொருந்துன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதே இது டூயல் இஷ்யூ, ஒரு பிளாட்ல வந்து 2 இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அது வந்து காமெடிக்கு மட்டும்தான் வந்து சூட் ஆகும்ன்ற மாதிரி வந்து அரிஸ்டாட்டில் இதில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு 13 சாப்டரை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம்.